நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பல கோயில்களை மீட்டெடுத்துட்டு வராரு. காசி மாதிரி, அயோத்தியா மாதிரி, துவாரகா மாதிரி இன்னும் பல இடங்கள்ல நிறைய ஆன்மீக சேவை செஞ்சுட்டு வராரு. ஒரு காலத்தில் நம்ம மன்னர்கள்லாம் இப்படி தானே இருந்தாங்க. ராஜராஜ சோழன் மாதிரி, நரசிம்ம பல்லவன் மாதிரி இன்னும் பல மன்னர்கள் விரதம் இருக்கிறது, கோயில் கட்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பண்ணிட்டு வராங்க. இன்னைக்கு மோடியை பார்க்கும்போது ஒரு ராஜராஜ சோழனை பார்க்குற மாதிரி தான் இருக்கு. ஆனால் அதே நேரத்தில் இங்கே வேற ஒரு சில கட்சிகளும் இருக்காங்க. அவங்க கோயில்களை இடிக்கிறாங்க. ஜனங்க கிட்ட இருந்து வாக்குகளை வாங்கி ஆட்சிக்கு வந்துட்டு ஜனங்க கும்பிட்ற சாமியை வந்து கிண்டல் பண்ணுறாங்க. அப்போது திரும்பவும் நம்ம அவங்களுக்கு ஓட்டு போட்டோன்னா திரும்ப வந்து கோயிலை தான் இடிக்க போகிறாங்க. அந்த பாவம் நம்மளை தான் சேரும். ஏன்னா அது தெரிஞ்சதுன்னு ஓட்டு போடுறோம். ஸோ இப்போ நீங்கள் கோயில் கட்டுறவங்களுக்கு வாக்களிச்சிங்கன்னா கோயில் கட்டின புண்ணியம், கோயில் இடிக்கிறவங்களுக்கு வாக்களிச்சிங்கன்னா கோயில் இடித்த பாவம். உங்களுக்கு இது வேணும்? எனக்கு கோயில் கட்டுற புண்ணியம் தான் வேணும். நம்மளான ஒரு சின்ன சேவை, ஒரு அணில மாதிரி கோயில் கட்டுறதுக்கு நம்மளான சின்ன சேவையாக கோயிலை கட்டுறவங்களுக்கு வாக்களிங்க.